பிசினஸ் பத்தி நீங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லணும். தொடர்ந்து நீங்கள் சொல்லுகிற போது மட்டும்தான் ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல உங்ககிட்ட உங்க மனைவியால அட்வைஸ் பண்ண முடியும். உங்கள் வருமானம் எவ்வளவுன்னு ஒரு பெண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆணுக்கு இங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பெண் இப்படி பண்ணிடுவா, அந்த ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்கள் வருமானம் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும், உங்கள் கடன் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும். இது ரெண்டுலயே நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டா வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இது ரெண்டுலயுமே நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்க பர்சுக்குள்ளே 500 ரூபாய் அவசரத்துக்குன்னு ஒதுக்கி வைக்கிறாள் அப்படிமாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவசரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறதுல ஆம்பளை விட பொம்பளை 10,000 மடங்கு பழையாள். 10,000 மடங்கு பழையாள். எமர்ஜென்சிக்குன்னு ஒதுக்கி வைக்கிறதுல ஆணுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ அதை விட பல மடங்கு பெண்ணுக்கு ஞானம் உண்டு. கிளவி எல்லாம் செத்து போன பிறகு தெரியும் கை காசே 10 லட்சம் வச்சிருந்துச்சு. எடுத்து பார்த்தோம்னா ஒரு டெங்கு பொட்டிக்குள்ள கிளியரா எழுதிருக்குங்க, எதுக்கு பின்னால எவ்வளவு இருக்கு, யாருக்கிட்ட எவ்வளவு கொடுத்துருக்கேன், அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு. ஆம்பளை செத்தா கடை நிற்கும், பொம்பளை செத்தா காசு